ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பொங்கல் ஆர்டருமே நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஆர்டர்லாம் கொஞ்சம் இருக்குக்கா, எனக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் எல்லாமே தச்சு கொடுத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தச்சு கொடுத்துடலாம். அது என்னடா அப்படிங்கிறதா இந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். பொங்கலுக்கு வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல வந்து நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இனிமேல் வந்து ப்ளவுஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸே இல்லை, எனக்கு 2 ப்ளவுஸ் தான்க்கா இருக்கு, 3 ப்ளவுஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கலாம். மற்றபடிக்கு உங்க கையிலேயே ஒரு 20 ப்ளவுஸ் இருக்கு, நான் இதுக்கு மேல வாங்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா வந்து இனிமேல் வாங்காதீங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க வந்து அந்த 4 நாளை வந்து 3 நாளா கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4வது நாள் வந்து வீட்டு வேலை பார்க்கறது தான் நம்ம கரெக்டா இருக்கும். அதனால கையில எத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிருங்க. இன்னிலேருந்து ப்ளவுஸ் வாங்காதீங்க. எதுனாலும் பொங்கல் கழிச்சு தான் தருவேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு கொடுக்கல, பொங்கலுக்கு முந்தின நாள் காலையில வரைக்கும் தச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கும் வந்து வீட்டில் வந்து வேலை இருக்கும். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் பொங்கல் அன்னைக்கு வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணணும். நிறைய ப்ளவுஸ் இருக்குக்கா, எப்படி தைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இன்னையிலேருந்து 2 நாள் வந்து நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நைட்டுனா நான் ஒரு 2 மணி 1 மணி வரைக்கும் தைச்சிட்டு அப்புறம் தூங்குங்க. அப்புறம் காலையில் லேட்டாக இருந்தீங்க. இந்த மாதிரி தைக்கும்போது என்ன ஆகும்னா கூட கொஞ்சம் ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும். வழக்கமாக வந்து எல்லா டெய்லர்ஸுமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி நைட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கடைசி நாள் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால நீங்களுமே வந்து இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ளவுஸை வந்து வாங்கிட்டோம், கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பொங்கல் கட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் என்ன அப்படிங்கிறத இன்னையிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சா இந்த 4 நாளில், அதாவது 3 நாள் தான் கணக்கு, அந்த 3 நாள்ல நம்மளால தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தாங்க தைப்பேன் அப்படிங்கிறவங்கள 6 ப்ளவுஸ் தைங்க. நைட்டு கொஞ்ச நேரம் லேட்டா தூங்குங்க. இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அதுல வந்து ஃபோக்கஸ்டா இருங்க. அதே மாதிரி நீங்க நிறைய ப்ளவுஸ் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால தைக்கவே முடியாது. அதனால ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து தைச்சிடணும், இந்த 5 ப்ளவுஸ் இன்னைக்கு தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க மண்டையில வந்து வேற எதுவும் ஓடாது. நம்ம கரெக்டா வந்து தைக்கிற வேலையை வந்து பார்த்தா போதும். நம்ம தச்சிருவோமான்னு யோசிச்சுட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தைக்கிற நேரம் தான் வந்து வேஸ்டா போயிட்டே இருக்குமே தவிர நமக்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடைக்காது. அதனால உங்க கையில வந்து மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கு தக்கன உங்க 3 நாளை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால வந்து எல்லா ப்ளவுஸையும் நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி டயத்துல வந்து வீட்லயுமே வந்து கொஞ்சம் வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நமக்கு ப்ளவுஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து தச்சு கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வேலை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கொஞ்சம் வந்து சீக்கிரமா தூங்குறதுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதனால வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்டையுமே வந்து ஓயாம கால் பண்ணாதீங்கக்கா, நான் தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மள யாராவது ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட தைக்கிற ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம், அதுல டைம் வேஸ்ட் ஆகும். அதனால கஸ்டமர்கிட்ட இனிமேல் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அக்கா நான் வந்து தச்சு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து ஊருக்கு போவீங்க, டெய்லர்ஸா இருக்கிறவங்களுமே தச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி முந்தின நாள் நைட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து கடகடன்னு தைக்கிற வேலையை வந்து பாருங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 நாள் வந்து நம்ம வந்து உட்காந்து நம்ம நைட்டு பகல்னு பார்க்காம தைச்சா மட்டும்தான் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே ப்ளவுஸை கொடுக்க முடியும். நம்ம யாருக்கிட்டையும் வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் நைட்டு பகலமா உட்காந்து தைச்சா மட்டும்தான் முடியும். நானுமே வந்து இன்னையிலேருந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் தூங்க முடியும். ஏன்னா ப்ளவுஸுமே நிறைய இருக்கு, எல்லாம் தச்சு வச்சாதான் நம்மளால கொடுத்துட்டு நம்ம வந்து மறுநாள் நம்ம வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப ப்ளவுஸ் இருக்குக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு ஆளுக்கே 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 2 தான் கொடுக்க முடியுங்கிறத தெளிவா சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம ஒரே ஆளுக்கே 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற ஒரு 2 பேருக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாம போயிடும்.
அதனால பொங்கலுக்கு வந்து 4 சாரியுமே உடுத்த போறதில்ல. அதனால எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டு, அந்த மாரி வந்து நீங்க தச்சு குடுங்க. ஏன்னா, இந்த டைம்ல வந்து நெறைய புது கஸ்டமரும் வருவாங்க. அவங்களே நம்ம வந்து தச்சு குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ரெகுலர் கஸ்டமர்ட்டயுமே ஒரு 4 ப்ளவுஸ், 5 ப்ளவுஸ் குடுக்கறதுக்கு பதிலா 2 அப்படி குடுங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து தச்சு குடுக்கலாம். அந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க வந்து உங்க உடம்பையுமே கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா, நமக்கும் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும். அதனால நம்ம வந்து நைட்டு டேயா தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம, இல்ல தண்ணி குடிக்காம, இல்ல வந்து நம்ம ஒரு பால் எதுவும் எடுத்துக்காம, எதுவுமே பண்ணாம நம்ம உட்கார்ந்து தச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அதனால உடம்பையுமே பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறதெல்லாம் லேட் பண்றது அந்த மாரி இருப்பீங்க. அந்த மாரி இல்லாம கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுருங்க. கூட ஒரு வாட்டி கூட சாப்பிடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நைட்டு வந்து உங்களால முடியும் அப்படின்னா, ஒரு பால், ஹார்லிக்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடிங்க. கொஞ்சம் வந்து உடம்புக்குமே தெம்பா இருக்கும். நம்ம உழைக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலிக்காகவும், நமக்காகவும் மட்டும் தான். நம்ம வந்து நல்லபடியா இருந்தா மட்டும் தான் நம்மளால உழைக்க முடியும். இன்னைக்கு நான் உட்கார்ந்து 12 மணிக்கு தச்சுட்டு, நாளைக்கு வந்து என்னால முடியாம போயிட்டு அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு வேஸ்ட்டா போயிரும். அதனால உடம்பையுமே பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் ஃபோனுக்குன்னு நீங்க டைம் ஒதுக்கவே ஒதுக்காதீங்க. இந்த மாரி டயத்துல வந்து நம்ம ஃபோன வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம வேலைய பார்த்தா மட்டும் தான் நம்மளால ப்ளவுஸ் எல்லாமே தைக்க முடியும். பகல் பொழுதெல்லாம் உட்காந்து நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து டைம் போனா வராது. அதனால நீங்க வந்து அதுல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சிலர்லாம் வந்து அக்கா ஃபோன் எடுத்தாலே எனக்கு எவ்வளோ நேரம் வந்து நான் பார்க்குறேன்னே எனக்கு தெரியல. அந்த மாரி இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அதனால அப்படி இருக்கிறவங்கலாம் ஃபோன வந்து தள்ளி வச்சுட்டு இந்த வேலைய வந்து பாருங்க. ஃபோன் வந்தாலுமே ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு இப்ப உங்க வேலைய பார்த்துக்கிட்டே வந்து பேசுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வேலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைம்ல வந்து கஸ்டமர்ட்ட திட்டு வாங்கணும். அதாவது நல்லதுமா திட்டு வாங்கணும் அப்படின்னா, நமக்குமே அது சங்கடமா இருக்கும். அதனால நீங்க தைக்கிறது எல்லாமே தச்சு குடுத்துருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ட்டயுமே சொல்லிருங்க. நான் தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாரி. பொங்கல் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு வந்து நெறைய ஆர்டர் வர ஆரம்பிக்கும். என்னன்னா, முகூர்த்தம்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஆர்டருமே வரும். அதையுமே தைக்கணும். அதனால நம்ம வந்து கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாமே வந்து கையில வந்து நீங்க பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, அதிலேயே குடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னா, அதையுமே தச்சு குடுத்துருங்க. ஏன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடா தைக்கும்போதே நம்ம வந்து சில ப்ளவுஸ் எல்லாம் சேர்த்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வேலை முடிஞ்சிரும். நமக்கு வருமானம் கிடைக்கும். நீங்கலாம் வந்து எத்தன ப்ளவுஸ் கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் ப்ளவுஸ் இருக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு நாளைக்குள்ள முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி தான் இருப்பீங்க. சில பேருக்கு வந்து நெறைய ப்ளவுஸ் இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளைக்கு தைக்கிற மாரி தான் ப்ளவுஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து அத தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் டைம்ல வந்து குடுப்பாங்க. அவங்கட்ட வாங்கக்கூடாது இந்த தடவையாவது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் வந்து போன தடவ அப்படிதான் குடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அ பொங்கலுக்கு முந்தின நாள் நைட் வரைக்கும் உட்கார்ந்து தைக்கிற மாரி ஆயிட்டு, வீட்ல வந்து ஒரு வேலையும் நடக்கிற மாரி தெரியல. அதனால இந்த தடவ வந்து அந்த மாரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கலாம் வந்து எப்படி தச்சுட்டு இருக்கீங்க? எப்படி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் ஆர்டர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் 2 பட்டு பாவாடை தைக்கணும். அதையும் போக நமக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் இருக்கு. அதையும் தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது டெய்லி தைக்கிறது. அதனால நமக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும். பட்டு பாவாடை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ளீட்லாம் எடுத்துட்டு அயர்ன் பண்ணிட்டு அத தைக்கிறது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாரி தெரியல. நாளைக்கு வந்து அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாரி உங்க வீட்ல வந்து நீங்க உங்களுக்குன்னு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சா? நீங்க வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் தச்சுட்டீங்களா? அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே வந்து அத முன்னாடியே தச்சு வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமிங்ல டைம் இருக்காது அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சு அந்த மாரி பிளான் பண்ணிக்கிட்டேன். அதே மாரி நீங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலும், உங்க கையில வந்து எத்தன ப்ளவுஸ் இருக்கு? நம்ம எத்தன ப்ளவுஸ் குடுத்துருக்கோம்? யாருக்கெல்லாம் அமௌண்ட் கரெக்ட்டா வாங்கியிருக்கோம்? அப்படிங்கிறதையுமே நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நெறைய ப்ளவுஸ் வரும்போது நம்ம யார் குடுத்தாங்க, யார் குடுக்கலங்கிறது நமக்கு தெரியாது. அதனால யாருக்கு லைனிங் போட்டோம், யாருக்கு லேஸ் வச்சோம், என்ன டிசைன் வச்சோம், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணி குடுத்துருக்கோமா, சாரி ஃபால்ஸ் எதுவும் வச்சிருக்கோமா அப்படிங்கிறத தெளிவா வந்து எழுதிருங்க. ஏன்னா இந்த மாரி டயத்துல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கட்ட குடுத்துருக்கோம், இவங்க குடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நீங்க ஒவ்வொரு ப்ளவுஸும் குடுக்கும்போது அவங்க அமௌண்ட் குடுத்துட்டாங்களா இல்லையாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து குடுத்தவங்க கிட்டயும் நம்ம கேட்க முடியாது. அதே மாரி குடுக்காதவங்ககிட்ட நம்ம மறந்துடவும் கூடாது. அதனால கரெக்ட்டா வந்து அத ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ ரஷ் டைமா இருந்தாலும் நமக்கு எத்தன ப்ளவுஸ் குடுத்துருக்கோம், யாரெல்லாம் அமௌண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியணும். அதனால கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணி தையுங்க. நீங்க வந்து உங்க கையில எத்தன ப்ளவுஸ் இருக்குதுன்னு இப்பவுமே கணக்கு பண்ணி கரெக்ட்டா வந்து நாள வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து எல்லா ப்ளவுஸுமே குடுக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் தைப்பேன். அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து கையில எத்தனை ப்ளவுஸ் இருக்கு, 4 ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, 5 ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, நீங்க வந்து இத்தனை ப்ளவுஸ் இருக்கு, இந்தந்த நாள்ல இவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நீங்க வந்து யாருக்கும் மிஸ் பண்ணாம தைக்கிற மாரி இருக்கும். அதனால நீங்க அத பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்குலாம் நெறைய ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து இந்த மாரி டயத்துல தான் வந்து நெறைய புது கஸ்டமரும் வருவாங்க. உங்களுக்குமே வந்து புது கஸ்டமர்லாம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த மாரி ஃபெஸ்டிவல் டயத்துல தான் நம்ம கஸ்டமர் நெறைய பேர வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அதனால கேட்குற டயத்துல வந்து கரெக்ட்டா நீங்க தச்சு குடுக்குற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.